தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைக்கிறார். லக்ஷ்மணன், தற்பொழுதே தமிழகத்தின் பல இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்திருக்கின்றது, அந்த விவரங்களையும் நீங்க பதிவு பண்ணுங்க. லக்ஷ்மணன், வானிலை ஆய்வு மையத்தின் முன் அறிவிப்பு என்ன? அது மட்டும் இல்லாம கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பெய்திருக்கின்றது சொல்லுங்க. லக்ஷ்மணன் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு, மலை மாவட்டமான நீலகிரிக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அவ்வப்போது ஆங்காங்கே மழை பெய்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னை மணலியில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. இணைகிறார் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன், வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், தென்மேற்கு பருவமழையின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பார்த்தோம் என்றால் இடி மின்னுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மழையானது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று மட்டுமே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நாளை பார்த்தோம் என்றால் வட தமிழகத்தில் அநேக இடங்களில், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்ட ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் கன மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் 12ஆம் தேதி வட தமிழக அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும், மேலும் இந்த கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் உள்ள நீலகிரி, தென்காசி, தேனி, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இந்த காரைக்கால், புதுவை பகுதிகளில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 13ஆம் தேதியான பொறுத்தவென்றால் ரெட் அலர்ட், அதாவது சிவப்பு எச்சரிக்கையானது தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள், அதாவது இந்த நீலகிரி மாவட்டம், மேலும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் பகுதிகளுக்கு அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 13ஆம் தேதி மட்டுமே ஒரு 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையான பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களிலும் கன முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 13, 14 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி கூட மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த நீலகிரி மாவட்டம் ஒரு சில இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில்
தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஒரு சில இடங்களில் மிக கனமுதல் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சி இறுதியாக பார்த்தோம் என்றால் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. குறிப்பாக 13, 14, 15, 16 இந்த 4 நாட்களுக்கு மட்டுமே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதி கனமழை, அதாவது ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மிதமான முதல் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த வெயிலின் தாக்கம் பொறுத்தவரையுமே இன்று மற்றும் நாளை அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 3 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் ஒரு சில பகுதிகள் மட்டும். மற்ற பகுதிகள் எல்லாம் இந்த வெப்பத்தின் அளவு குறைந்துதான் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரையுமே சென்னையில் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழையின் தாக்கமானது அந்த 13, 14, 15 இந்த 4 நாட்களுக்கு மட்டுமே ஓரளவுக்கு இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதி கனமழையானது சென்னைக்கு வாய்ப்பு இல்லை எனவும் கருத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் பொறுத்தவரையுமே மீனவர்கள் இந்த 4 நாட்களுக்கு மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கருத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன்.